சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். Hi VK. Hi sir. How are you? Welcome sir. What a pleasant surprise. How are you? Yeah, I'm good sir. என்ன சார் sudden visit? ஏன் வரக்கூடாதா என்ன? Ownership stakes மாத்திட்டீங்களா? No sir, not at all sir. This is your company sir. You are the boss of the company sir. I'm here VK sir. You are very dedicated fellow. என்ன சர்ப்ரைஸ் விசிட் அதுக்காக தான் சார் கேட்டேன். இனிமே நான் கொஞ்ச நாள் இந்தியாவில் இருப்பேன் அண்ட் மேபி கோயிங் ஃபார்வர்ட் இந்தியாலேயே செட்டில் ஆகிடுவோம். பொண்ணும் பையனும் எஜுகேஷன் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வராங்க. ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு கொஞ்சம் அதர் திங்ஸ் ஹேவ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். ஸோ ஐ ஹேவ் கம். ஹவு பிளசன்ட் சார். வெல்கம் சார். ஹாய் ஜனனி, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் சார். நாங்கள் உங்கள் ஒர்க்கை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார். நான் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது கூட விகே வேணாம் தான் சொன்னார். அதெல்லாம் தாண்டி தான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணினேன். இன்ஃபேக்ட் இன்டர்வியூ பண்ணும்போதே நான் விகேட்ட சொல்லியிருந்தேன், ஷீஸ் காட் அ குட் ஸ்கோர், குட் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன். இப்போ உங்களை டெக்னிக்கல் சைட்லேருந்து மேனேஜ்மெண்ட் சைடுக்கு கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன் விகே உங்ககிட்ட சொல்லலையா? சார் அஃப்கோர்ஸ் சார், ஐ டெலிவர்ட் டு ஹர் சார். Janani, don't you remember? Anik na sonane. See, now you are also nodding. Yeah. Yes, sir. Janani is a very clever girl, good girl, nice girl, sir. Yeah. Sir, just a minute. Mahanya, arrange coffee. Okay, VK. Sure. Yes, sir. Janani, நீங்களும் உள்ள வாங்க. Yeah, please, sure, sir. sir. Please come, sir. நான் வந்துடுறேன். என்னது டைம் வேணுமா? அதை கேட்க உன் புருஷன் வீட்டு பொம்பளையால அனுப்பி விட்டானா? அவர் மீசையை வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு வடை சுட்டுட்டு இருக்காரா? இல்லண்ணே, அப்படிலாம் இல்லண்ணே. வேற எப்படி? கண்ணை கசக்கி காலில் விழுந்து எஸ்ஸாக பாக்குறீங்களா? ஏமாத்துறீங்களாமா? இல்லண்ணே, ஏமாத்தலாம் மாட்டோம். அது ஐயா, ஏமாத்துறதா இருந்தா நாங்க எதுக்கு இவ்வளவு தூரம் உங்களை தேடி வரப்போறோம்? எனக்கு உன் பதிலும் வேண்டாம், சாக்கும் வேண்டாம். எனக்கு என் பணம் வேணும். நான் மீட்டர் வட்டி வாங்கி சம்பாதிக்கிறவன். என் தம்பி அசந்த நேரம் உன் புருஷன் 2 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டான். அதுக்கு வட்டி போட்டா எவ்வளவு ஆகும் தெரியுமா? எப்படியும் 3 மாசத்துல 10 லட்சம் ரூபாய் தர வேண்டி இருக்கும். ஆத்தே, 10 லட்சமா? அண்ணே, என்னண்ணே அநியாயமா பேசுறீங்கண்ணே. வேற எப்படிமா பேசுறது? காசு கொடுத்துருக்கவன் நான். பாரு, இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் உங்ககிட்ட வட்டியும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. ஒழுங்கா என் காசை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இரு. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க காசை பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்து விடுவாங்க ஐயா. எனக்கு முதல்ல ஒரு டவுட். நீங்க குணசேகரன் குடும்பம் தானே? உங்களுக்கு என்ன பணக்குறை? ஏன் தம்பிகிட்ட காசு வாங்கியிருக்கீங்க? அவருக்கும் எங்களுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. எங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓ, இதுல இது வேறையா? குடும்ப தகராறா? சரிதான், அண்ணன் சொன்னாலாவது ஏதாவது யோசிக்கலாம். அவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க. பிறகு எப்படி உங்களை நம்பி காசை விட்டு வைக்கிறது? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. 2 லட்சம் நாளைக்குள்ள வரணும். இல்லைன்னா நானும் என் ஆளுங்களும் உன் புருஷனை தேடி வீட்டுக்கே வந்துருவோம். வேணாண்ணே, அக்கா இருக்கிற காசை கொடுத்துருவோம். ஐயா, மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு தொழில் தொடங்கி உங்க காசை கண்டிப்பா கட்டாயமா திருப்பி கொடுத்துருவேன். கொஞ்சம் கருணை காட்டுங்க. தொழிலா? என்ன தொழில் தொடங்க போற? உன் புருஷன் கருவாட்டு தொழிலை ஆரம்பிச்சு அம்பானி ஆனானே, அந்த மாதிரியா? நீங்க புதுசா தொழில் ஆரம்பிச்சு என் பணத்தை கொடுப்பீங்க. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ள நான் கருவாடாயிடுவேன். என்ன முழிக்கிற? என்ன தொழில் ஆரம்பிக்க போற? இல்ல, பிள்ளைகளுக்கு டான்ஸ் கிளாஸ் எடுக்கிற வேலை பார்க்குறேன். ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு பிள்ளைகளை சேர்த்து உங்க காசு கண்டிப்பா திரும்பி வந்துடும் ஐயா. ஓஹோ, நாட்டிய மங்கையா நீங்க? நீங்க நடனப்பள்ளி ஆரம்பிச்சதும் அப்படியே லட்சமா கொட்டும். அதை வச்சு என் பணத்தை கொடுக்க போறீங்க, அப்படித்தானே? ஆமா, இந்த தொழில் ஆரம்பிக்க உனக்கு ஏது முதலீடு? அண்ணே, அதுக்கு எதுக்கு நான் முதலீடு? காலு வாங்கி இருக்குல்ல, அவங்களே பாடி அவங்களே ஆடிப்பாங்கண்ணே. மேடம்,
உங்க டான்ஸ் ஸ்கூல்ல நாங்களும் சேர்ந்துக்கலாமா? நாங்களும் நல்லா ஆடுவோம் மேடம். டேய் ஆடி காட்டுங்கடா அக்காவுக்கு. போடு. வீட்டுக்கு வந்த பொம்பளைங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்குங்க. இத பாருமா, நீ தொழில் ஆரம்பிச்சு அதுல வருமானம் வந்து என் கடனை அடைப்பான்னு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, யதார்த்தத்துக்கு ஒத்து போகாது. ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. புதுசாவெல்லாம் ஆரம்பிக்கல. ஏற்கனவே பள்ளிக்கூடத்துல நான் நிறைய பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்துக்கு தான் இருந்தேன், டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கு தான் இருந்தேன், நிறைய பிள்ளைய சேர்ந்துக்கு தான் இருந்தாங்க. அதுக்கு ஃபீஸ் வந்துக்கு இருந்தது, காசு வந்துக்கு இருந்தது. அது இல்லாம இந்த ஆன்லைன் இந்த கம்ப்யூட்டர்ல கூட அதுவும் எடுத்துக்கு இருந்தேன், சொல்லி கொடுத்துக்கு இருந்தேன். அதுக்கும் காசு வந்துக்கு இருந்தது. நிறைய பிள்ளைய சேர்ந்த வாக்குலயே தான் இருந்தாங்க. வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்குள்ள எல்லாத்தையும் அப்படியே போட்ட மேனிக்கு விட வேண்டியதாயிருச்சு. அது அப்படியே கடந்து போனதுனால அது அப்படியே பார்க்க முடியாம போயிருச்சு. அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, கடன் வாங்கி அது என்னென்னவோ நடந்து போயிருச்சு. இப்ப கூட இதெல்லாம் நடக்கலைன்னா கூட நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சுதான் இருப்பேன். என்ன அது கொஞ்சம் தள்ளி நடந்திருக்கும். அதனாலதான் கேக்குறேன், கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. இந்த கிளாஸ் ஆரம்பிச்சா காசு கட்டாயம் வரும். உங்க பைசாவை பொட்டு பாக்கி இல்லாம தீர்த்து விடுறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி டைம் மட்டும் கொடுங்க. இத பாருங்கம்மா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாடிட்டு இருக்க முடியாது. வேணா ஒண்ணு செய்யுங்க, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அது ரொம்ப நாளா பயன்படுத்தாம தான் கிடக்கு. நீயும் ஏதோ ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிற, அந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கோ. என்ன சொல்ற? ஆனா ஒரு கண்டிஷன், ஸ்கூலு என்னோடது, நாதமுனி நாட்டிய பள்ளி. ஐயா அதெல்லாம் என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க அப்பா பேரு நாதமுனி, அருமையா இருக்குல்ல? நாதமுனி நாட்டிய பள்ளி எப்படிடா இருக்கும்? சூப்பரா இருக்குண்ணே. நீ எனக்கு டீச்சரா வந்து வேலை செஞ்சு கொடு. டீச்சரா வேலை பார்க்கணுமா? உனக்கு மாசமான சம்பளம் தரேன், உன் சம்பளத்துல கடனை கழிச்சுக்கோ. அது மட்டும் இல்ல, இன்னொரு கண்டிஷனும் இருக்கு. இன்னொன்னா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 4வது படிக்குது. அதுக்கும் அது கூட்டாளிகளுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும், ஆனா ஃப்ரீயா. உனக்கு யோசிக்கிறதுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஒண்ணு வேலையில சேரு, இல்ல நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. நல்லா புரிஞ்சுக்கோ, ஏற்கனவே குணசேகர் அண்ணனுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. அதனால ஒண்ணு பணம் வரணும். இங்க பாருங்க, இந்த குடும்பத்து பேரை சொல்லிக்கிட்டு எந்த விஷயத்தையும் வெளியே போய் பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதுன்னு எனக்கு புரியல சத்தியமா. என்ன என்ன பண்ணணுங்கிறீங்க இப்ப? நாங்க பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. நீங்க என்னங்க சம்மதிக்கிறது? எனக்கு கூட புரியல. அன்னைக்கு உங்க உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுனீங்க? நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஜெயிச்சு காட்டுங்க, ஆனா இங்க எடுத்துக்கிட்டு செய்யுங்கன்னு வசனம் எல்லாம் பேசுனீங்க. எதுக்கும் தலையிட மாட்டேன். நீங்க அதுக்கு 10 வீட்டுல 10 பாத்திரம் இருந்தீங்க. ஆனா இந்த விஷயத்தை மட்டும் பண்ணவே கூடாது. அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். புரியல. இதை சாக்கா வச்சுக்கிட்டு வெளியே போய் ஏதாவது கூத்து அடிச்சீங்களாக்க அதுக்கு நான் விட மாட்டேன். பார்த்து டேய் கரியாளா வாங்க. இந்த வரேன் மாமா. வயிற்றுச்சல் பிடிச்சவருக்கா? நம்ம ஏதாவது அவமானப்பட்டு வருவோம், நம்ம தலையை வெட்டிடுவாங்க, உட்காந்து சிரிக்கலாம் நினைச்சாரு. நாம ஒரு நல்ல விஷயம் பேசிட்டு வந்தோன்னே அவரால் தாங்கிக்கிற முடியல. ஏ இந்த ஆளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி. இதெல்லாம் இயலாமையின் உச்சம், பயத்தோட உச்ச கட்டம். நான் வந்து 10 பாத்திரம் தேய்க்கணுமா இல்ல டான்ஸ் ஆடணுமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். இந்த ஆள் முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி வச்சிருங்க, சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து அப்படி இப்படிங்காது. அக்கா, இவர் பயப்படுறதுலயே தெரியலையா நம்ம ஏதோ நல்ல விஷயம் செய்ய போறோம்னு? அதுக்காண்டே இறங்கி ஏதோ செய்யலாம். நடக்கட்டுமே. இந்த ஆள் சொல்றத நான் செய்ய மாட்டேன். அதுல என்ன வருது நான் பாத்துக்கிறேன். ஜனனி, என்னை கூட்டு வந்தவன் ஏதோ கார் சம்மந்தப்பட்ட கம்பெனின்னு சொல்லி தான் கூட்டு வந்தான். அதனால தான் நான் வந்தேன். கீழே தான் எனக்கு ஆஃபீஸ், அங்கே தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். எம்டி என்னை பார்க்கணும்னு சொன்னார், வானு கூப்பிட்டு அதான் மேலே வந்தேன். வந்து பார்த்தா நீ இருக்கிற ஆஃபீஸு. எனக்கே தெரியாது ஜனனி. எனக்கு நல்ல புரியுது சக்தி. ஆனா இது சரியா வராது. இன்னைக்கு போய் சொல்லி தப்பிச்சிடலாம். ஆனா எத்தனை நாள் இப்படியே ஓட்ட முடியும்? நான் எங்க போய் சொன்னேன்? சரி, நீ சொல்லல, உன் ஃப்ரெண்டு தான்.
உன் ஃப்ரெண்டு தான் சொல்றேன். இது சரியா வராது சக்தி. நாம இப்பவே சொல்லிடலாம். வா. இரு ஜனனி, இரு இரு, அதெல்லாம் வேணாம், நான் சொல்றத கேளு. இங்க பாரு, இப்பதான் உனக்கு வேலைன்னு உனக்கு கிடைச்சிருக்கு. என்னால அது கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன், புரியுதா? சக்தி, என்ன சொல்ற நீ? ஆமா, அவன் சொல்றப்போ நீ பேசாம தானே உட்காந்துக்கிட்டு இருந்த. அதை வச்சு அந்த ஆள் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டானா என்ன செய்வ? ஊர்ல இந்த ஒரு கம்பெனி தான் இருக்கா. ஆனா நமக்கு இப்போதைக்கு இருக்கிறது இந்த ஒரு நம்பிக்கை தானே சொல்ல வரேன். அதை வச்சுதான் நீ மேல வர முடியும். ஜனனி, இங்க பாரு, உன்னை பொய் சொல்லுன்னு நான் சொல்லல. அப்ப உண்மையை மறைக்க சொல்ற. அதுவும் இதுவும் ஒண்ணுதான் சக்தி. சரி, இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இரு, நம்ம பாத்துக்கலாம். இல்ல சக்தி, எனக்கு என்னவோ இது சரியா படல. ஜனனி, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஜனனி. நான் வேற வேலை தேடிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு எந்த சங்கடமும் இருக்காது. ப்ளீஸ். சரி. காஃபியை குடி. வந்துட்டாங்க. இந்தப்பா. ஆளுக்கு ஒரு திக்கா போய் மானத்தை வாங்கிட்டு வர்றாளுங்க. ஏமா, பொம்பளை தலையெடுத்து ஆடுற வீடு விளங்குமாமா? அவ என்னடானா தையத்தக்கன்னு எவ வீட்டுல எந்த வீட்டுல ஆட போறா? இவ ஒருத்தி தோல்ல பைய தொங்க போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு போறேன்னு எவன்ட போய் கையேந்திட்டு வர்றா. அதுக்கு நெடுமரமா ஒரு டிரைவர். பொண்டாட்டியை வேலை கூட்டிட்டு போறது, திரும்ப போய் கூட்டிட்டு வர்றது, இதையே தொழில ஒரு ஆம்பளை வேணா வச்சுக்கிறோனாமா? இங்கதான் நான் பாக்குறேன். சக்தி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேனே? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேனே? அவங்கிட்ட ஏண்டா குரல் ஒசத்தி பேசுற? வாய கிழிச்சு போடுவேன். அவனுக்கு பிரச்சனை இல்லாம வேற எவனுக்குடா பிரச்சனை? வட்டிக்கு கடன் வாங்கி ஒருத்த மொய்ய வைப்பானா? அதை அடைக்கிறதுக்கு பொண்டாட்டிக்காரி போய் அவங்கிட்ட டான்ஸ் ஆடுவாளா? என்னடா இது பொழப்பு? கேட்டதுல இருந்து எனக்கே கொதிக்குது. நீ என்னமா சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? யாரு? நானா சம்பந்தம் இல்லாம பேசுறேன்? போய் உங்க அண்ணிக்காரி கிட்ட கேளு. ஊரே சிரிக்க போகுது. ஏமா, ஊரு சிரிக்கிற அளவுக்கு நான் வச்சுக்கிற மாட்டேமா, பகிர்ந்து விடுவேன். அப்புறம் இங்க வந்து அந்த கத்தரை சொல்லி நான் வச்சுக்கிற கூடாது. முதல்ல 10 பைசா சம்பாரிச்சு பாரு, அப்புறம் வந்து குரல வசத்தை. போய் உன் பொண்டாட்டிக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுத்து காலமுக்கு விடு. போட விடு சக்தி, நீ வா வா வா. பாக்குறேன். இருங்கக்கா, இங்க நான் அழைச்சிட்டு வந்துடுறேன். சக்தி, ஜெரணி இங்கதான் இருக்கோம். என்னண்ணே, அவர் என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு? கடன் கொடுத்தவன் என்ன சொன்னான்? நானும் அக்காவும் போய் பார்த்தோம், பேசணும். என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அது ரொம்ப நாளா பயன்படுத்தாம தான் கிடக்கு. நீயும் ஏதோ ஸ்கூல் ஆரம்பிக்கணுங்கிற, அந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சுக்கோ. நீ எனக்கு டீச்சரா வந்து வேலை செஞ்சு கொடு, உன் சம்பளத்துல கடனை கழிச்சுக்கோ.
எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 4வது படிக்குது. அதுக்கும் அது கூட்டாளிகளுக்கும் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும். உனக்கு யோசிக்கிறதுக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஒண்ணு வேலையில சேரு, இல்ல நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரு. என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். திருப்தியா இருக்கு. பெத்த வயிறு நல்லா குளிர்ந்து போச்சு. குடும்பத்தை ஆளாக்குனவன மொத்தமா அழிச்சுப்பிட்டீங்க. படுபாவீங்க, படுபாவீங்க. என் பிள்ளைய கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்கடா. அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களோ. எல்லாம் கை கட்டி நல்ல வேடிக்கை பாருங்க, நல்ல வேடிக்கை பாருங்க. இங்க வாடி. இத இவதானே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நிக்கிறேல்ல. இவ பேச்சு கேட்டுதானடா என் பிள்ளைய சாச்சிப்பிட்டீங்க. இதெல்லாம் என்னால பார்க்க முடியலையே. முருகா, ஏப்பா என்னை விட்டு வச்சிருக்க? இந்த கர்மத்தை எல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்க. என்னால முடியலையே. என் மனசுக்கு தெம்பில்லை, என் உடம்புக்கு தெம்பில்லை. என்னால முடியலையேப்பா, முடியலையே. என்ன மனுஷி நீங்க? ஏங்க உங்களுக்கு காது கேட்கலையா? மரமண்டையா நீங்க? ஏதோ சொல்லுவாங்களே, தூங்குறவங்க தான் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு. தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா? டிராமா போடுறீங்களா? உங்க மகன் செஞ்சது கொலை. உங்க மகன் கமர் கட்ட திட்டினதுக்காக கூட்டிட்டு போல, கொலை பண்ணிருக்காரு அந்த ஆளு. ஏய் நிறுத்தடி. என்னடி கொலை கொலைங்கிற? உங்க குடும்பத்தை உருவாக்குனது குணசேகரன் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றீங்கல்ல. அந்த குணசேகரனை உருவாக்குனது யாரு? அப்பத்தா. நாங்கெல்லாம் வெளியில இருந்து வந்தவங்கன்னு எங்களை மோசமா பேசுறீங்கல்ல. வெளியில இருந்து வந்தவங்க எங்களுக்கே துடிக்குது. ஆனா உங்க மகன் சொந்த ரத்தத்தையே கொலை பண்ணிருக்காரு. அதுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? ஏய், உன் கண்ணால பாத்தியாடி? அவன் கொலை செய்யறது உன் கண்ணால பாத்தியா? உன் கண்ணால பாத்தியாடி? நீங்க யாராவது பாத்தீங்களாடா? இல்ல, பாக்கல. ஆனா சந்தேகம் இருந்தது. ஆனா ஆதாரம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தோம். காசை வச்சு உங்க பையன் எல்லாத்தையும் சரி கட்டலான்னு பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு உடந்தையா இருந்தவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். எல்லா விஷயத்தையும் இந்த அம்மா நின்று இங்க கேட்டுக்கு தானே இருந்துச்சு. கேட்டும் கேட்காத மாதிரி இப்ப வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிருக்கு. இது பண்றத பார்த்து நம்ம எல்லாம் பயந்து போய் இப்போ ஓடி போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கி ஆகணும். அதுக்குத்தான் இந்த நாடகம் போட்டுக்கிருக்கு. நீயே நம்ம பேசிக்கே இருக்கு. ஏங்க புள்ளன்னு அப்படி என்னமோ உருகிறியல. இந்த உலகத்துல உங்க மயனை தவிர வேற எந்த உயிரும் வாழக்கூடாதா? தெரியாம தான் கேக்குறேன். அவர் பாட்டுக்கு அவர் பிடிக்காதவெல்லாம் அவர் கொலை பண்ணி பண்ணி போட்டுக்கே இருப்பாரு. எல்லாரும் அப்படியே செத்து செத்து விழுந்துக்கு இருக்கணுமா? நீங்க 2 பேரும் மட்டும் உசுரோட இருப்பீங்களா? எனக்கு புரியலையே. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கே தாம் தூம்னு குதிக்கிறிய. இல்ல அந்த அப்பத்தை அவங்க மாமியா தானே. என்ன தப்பு பண்ணுச்சது? என்ன தப்பு பண்ணுச்சு? ஜீவானந்தம் அந்த ஆளு பொண்டாட்டி என்ன தப்பு பண்ணுச்சு? 10 வயசு பிள்ளையோட அம்மா மொத்தமா அப்படியே வாயில வாரி போட்டிருக்கு. அதுக்கு என்ன பதிலு?
அந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடுமா? அடுத்த தலைமுறை அது பாதிக்காதா? எதை பத்தியும் கவலை இல்லை. இப்ப கூட கேள்விய பாரு, நீ பாத்தியான்னு. ஏன் என் பிள்ளை கொலை பண்ணிருக்க மாட்டான்னு ஒரு வார்த்தை வருதா பாரு வாயில. பெத்த பொண்ண கடத்திருக்காரு, 2 உயிரை எடுத்திருக்காரு. அவரை விட்டு வைக்கணும்னு எப்படி யோசிக்க முடியுது உங்களால? நாளைக்கே எங்க எல்லாரையும் வெட்டி போட்டா கூட இப்படிதான் நின்னு வேடிக்கை பாப்பீங்கல்ல? உங்க பையன் நியாயத்தை அழிச்சிட்டு தான் மட்டும் ராஜாவா வாழணும்னு நினைக்கிறாரு. ஆனா இனி அது நடக்காது. அவர் என்ன சொல்றது? என்ன கடத்தி வச்சு இந்த வீரசங்கிலி கிட்ட அவர் பேசினப்பவே நான் கேட்டேன். அந்த பொண்ணை வெளியே விடாதன்னு பேசினாரு. பெத்த பொண்ணை அரைச்சு கடத்த சொல்லுவாங்களா? அப்படி ஒரு ஆளு, அப்படி ஒரு அப்பா தேவையா எனக்கு? He's a criminal. He's a criminal. யோ கதிரு, என்னையா பேசாம நிக்கிறீரு? இவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. யோ என்னையா இங்க இம்பிட்டு பேசிட்டு இருக்காங்க, நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? உன் பொண்டாட்டிக்கு பயந்து நின்றுட்டு இருக்கியா? இவங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? அப்பதா கொலைக்கு நீயும் சப்போட்டா தானையா இருந்த? என்ன வளர்ந்துட்டு இருக்க? அவளை பத்தி என்ன பேசிட்டு இருக்க? நிறுத்தியா? யாரையா வளர்றா? கூடவே இருந்துகிட்டு எதுவும் தெரியாம இருக்க நீதான் லூசு. நீ எல்லாத்தையும் பார்க்காமலே இரு. அவங்க கூட நான் தானே சுத்திட்டு இருந்தேன். அவரு பண்ண தப்பு எல்லாத்துக்கும் இருந்தாலும் உடனே தான் இருந்தான். யோ அந்த ஆள் உன்னை பெத்த புள்ளன்னு தானே சொல்லிட்டு இருந்தான். போலீஸ்கார பிடிச்சி இழுத்துட்டு போறான், நீ பொம்மை எடுத்து நின்றுட்டு இருக்க. யோ அந்த ஆள் தப்பானா அது எல்லாத்துக்கும் நீ தான் ஏன் உடந்த? நான் தான் கூட இருந்தேன்ல. அந்த ஆளுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியுயா. யோ நான் அந்த ஆளு ஜோத்த தின்னையா, அவருக்கு நான் விசுவாசமா இருப்பேன். நான் கொண்டு வரேன், நான் கூட்டிட்டு வரேன். நான் என் மாமனை கூட்டிட்டு வரேன். நீங்க எல்லாம் போங்க, நான் போறேன். நான் கூட்டிட்டு வரேன். என்ன நான் கூட்டிட்டு வரேன். ஐத்தியக்காரா, நான் வரேன்டா. நீ என்ன போறது? என் புள்ளைய கூட்டி வரதுக்கு நான் போறேன். யாரும் போவேணாம். அப்பனுக்கு ஒரு பிரச்சனை என்னதும் பதறி அடிச்சு ஓன்னா பாரு. என் பேரன் அவன் புள்ள. உனக்கு அப்படியே உன் ஆத்தாக்காரி புத்தி தான் வந்திருக்கு. அந்த ஆளு ஒன்னும் என்ன சொகுசா வச்சிருக்கல. என்ன கடத்திட்டு போய் டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கு நான் இப்படி ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அடிச்சு வாயை கிழிச்சு போடுவேன். சும்மா கடத்தினான்னு பேசினே சங்குலியே மிதிச்சு கொண்டு விடுவேன். அப்பத்தா என்னை எங்க கொண்டு போய் எப்படி அடைச்சு வச்சிருந்தாங்க தெரியுமா? எனக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க, அடிச்சாங்க, கொலை பண்ணிடுவேன் என்ன மிரட்டினாங்க. அப்படி ஒரு இடத்துல பொண்ணை கொண்டு போய் வச்சது சரின்னு பேசுறீங்களா நீங்க? பேசுவேண்டி, அப்படிதான் பேசுவேன். அப்பத்தா நீ என்ன பேசுற, என்ன செய்யறன்னு உனக்கு புரியுதா? உங்க காலம் மாதிரி இல்ல இப்போ. என்னடி இல்ல? சோறு தானே திங்கிறோம். உனக்கு என்னடி கேடு வந்துச்சு? உடுத்துறதுல குறையா இல்ல வசதியில குறையா? எல்லாம் ராணி மாதிரி தானே வச்சிருக்கான் என் மாவன். இல்ல இல்ல இல்ல, திங்கிறதுக்கு சோறம் போறதுக்கு ட்ரெஸ் வந்துட்டா ராணி மாதிரி இருக்கும்னு அர்த்தம் இல்ல. அப்பத்தா பிடிச்சத செய்யணும். எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அதை நோக்கி ஓடணும். என் லைஃப்ல ஜெயிக்கணும். எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும். இதெல்லாம் ஒரு ஆம்பளை பையன் பேசினா அவனுக்கு கை தட்டி என்கரேஜ் பண்ணுவீங்க. ஆனா நான் பேசினா அது தப்பு, அதிக பிரசங்கித்தனும், வாயாடி இல்ல அப்பத்தா? ஆமாண்டி, தப்புதான். ஆமா பேசுவீங்க அப்பத்தா, நீங்களும் அப்படிதான் பேசுவீங்க. இன்னைக்கு லேடிஸ் எல்லா ஃபீல்ட்லயும் முன்னேறிட்டாங்க, நிறைய சாதிச்சிட்டு இருக்காங்க அப்பத்தா. ஆனா இந்த வீட்ல தான் நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு முதல் காரணம் உங்க மூத்த மக, அவருக்கு நீங்க அடிக்கிற ஜால்ரா. ஆமாண்டி, நான் ஜால்ரா அடிக்கிறேன். என் மவன் பண்றதெல்லாம் ரொம்ப 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 தப்பு. ஆனா எவனோ ஒரு பிச்சைக்காரன அப்பான்னு கூப்பிடுறியே, அது தப்பில்ல இல்ல?
நீ எல்லாம் சாதிக்க பிறந்தவன். ஒண்ணு இல்லாத குடும்பத்தை கோபுரத்துக்கு ஏத்தி வச்சவன் கெட்டவன். அந்த கோபுரத்துல ஏறி உக்காந்துட்டு அவன் முகத்துல காரி துப்புற நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவளுக இல்ல? ஏண்டி, உன் ஆத்தாக்காரி எங்கடி? முதல்ல அவளை வர சொல்லு. உடனே போன போட்டு கூப்பிடு. முடியாது. ஏன் முடியாது? ஏன் கூப்பிடணும்னு கேக்குறேன். எதுக்கு அவங்கள இதுல இருக்கணும்? எங்க அம்மா மனசார இந்த குடும்பத்தை விட்டும் அவரை விட்டும் பிரிஞ்சாச்சு, அவ்வளவுதான். இனி அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. இதுக்கு மேல என்னடி வாழ்க்கை இருக்கு அவளுக்கு? 40 வயசுக்கு மேல என்னத்த வாழ்ந்து கிழிச்சிட போறா? ஏன் வாழக்கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? ஆன வயசுக்கு அந்த தாடிக்காரன் கூட தான் சேர்ந்து வாழ போறாளா? அதுக்காண்டிதான் என் மவனை இப்படி பாடுபடுத்துறீங்களா? அப்பத்தா! ஏய், கத்தாதே. அப்பத்தா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொம்பளை வாடுறதுனாலே அது ஒரு ஆம்பளைய சார்ந்துதான் அர்த்தம் இல்ல. எங்க அம்மா அவங்க கனவை நோக்கி ஓட போறாங்க. அவங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யதான் போறாங்க. ஒரு அப்ரிசியேஷனும் இல்லாத இந்த வீட்டுல அடிமையா இருக்கணும் அவங்களுக்கு என்ன தலையெடுத்தா? அவங்க வாழ்க்கைய அவங்க முடிவெடுக்க தான் போறாங்க. அப்பத்தா, இங்க பாரு, நான் உனக்காக தான் அப்பத்தா பேசுறேன். நீ நல்லா யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கைய நீ திருப்தியா வாழ்ந்தியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வீடு நிறைய பிள்ளைங்களை பெத்துக்கிட்டேன், பேரன் பேத்திங்களா இருக்கு. போற காலத்துல அவங்க எனக்கு நெய்பதம் பிடிச்சி வழி அனுப்பி வைப்பாங்க. இப்படிலாம் சொல்லாத அப்பத்தா. உன் மனசுக்குள்ள நீ இப்படிலாம் வாழணும்னு உனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, ஒரு கனவு இருந்திருக்கும்ல, அதை தோண்டி எடுத்து சொல்லு. பெரிய பத்தா மாதிரி உனக்கும் ஒரு கோல் இருந்திருக்கும்ல. பெரிய பத்தா அவ தாண்டி நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணி கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டா. அவங்கள கொன்னதும் உங்க மகன்தான் அப்பத்தா. நான் பேசுறத பார்த்து எல்லாரும் என்ன திட்டுவாங்க. ஏன் சமூக சீர்கேடுன்னு கூட சொல்லுவாங்க. சொல்லுவாங்கடி, சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சொல்றவங்க எல்லாம் வார்த்தைக்கு பயந்து வாழ்க்கையை தொலைச்சவங்க. நீ கூட தான் அப்பத்தா. உன்னை மட்டும் சுதந்திரமா விட்டுருந்தா நீ நிச்சயம் ஏதாச்சும் சாதிச்சிருப்ப. உன்னால முடியாததை நாங்க செய்யறப்போ உன் மனசுல இருக்க அந்த ஏக்கம் அப்படியே கோவமா மாறி எங்களை எல்லாரையும் திட்டு வைக்குது. ஐயோ, இவங்க மட்டும் சுதந்திரமா இருக்காங்களே அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஒரு ஆத்திரம் வருது. அதனாலதான் இன்னைக்கு எங்களையும் அமுக்க பாக்குற. ஆனா இப்படி பேசுறவங்களாலலாம் எங்களை ஒன்னும் செய்ய முடியாது. நாங்க பறந்து போயிட்டே இருப்போம். கெட்டவங்க எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. ஆடி விழுறப்போ பெருசா விழும். இப்போ விழுந்திருக்கு. ரொம்ப ஆடாதுடி, இது நிரந்தரம் இல்ல. என் மவன் கம்பீரமா வெளியே வருவான் பாரு, அப்ப இருக்குடி உங்க எல்லாருக்கும். பேசிட்டு ஓடுது பாரு சில்லு வண்டி, அது முதல் கொண்டு மொத்த பேரும் அடங்குதான் போறீங்க. இது நடக்கும், நடக்கும்டி, நிச்சயமா நடக்கும். சார், எங்க சார் இருக்கீங்க? சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். எடுத்து விடுறா மாமா.
இந்தா. வேணாம்டா குடி மாமா வேணாம்னு சொல்றேன்ல